Hi, NCRT Grade 11 Chemistry Chapter 3 Periodic Classificationல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3.3 வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் அப்ரோச் பிட்வீன் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கேட்டிருக்காங்கப்பா. ரொம்ப சிம்பிள். ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். மெண்டலீஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆல்ரெடி நான் தியரியா அங்க குடுத்துருக்கேன். ஒரே வார்த்தை சொல்லலாம். மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் என்னது? அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ் நம்பர். ரைட்? இதே வந்து மாடர்ன் பீரியாடிக்ல எடுத்துக்கோங்க. ஸோ, மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் மாடர்ன் பீரியாடிக் லா. அது அந்த லா எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, அட்டாமிக் நம்பர் அப்படின்ற கான்செப்ட்ட நம்பர பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ, இதுதான் பெரிய வித்தியாசம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். பட் இருந்தாலும் நம்ம தியரிட்டிக்கலா ஒரு ப்ராப்பரா எழுதணும்னா இப்படி எழுதணும். ஸோ, மெண்டலிக் பீரியாடிக் லா பொறுத்தவரைக்கும் இந்த பிசிக்கல் அதாவது மெண்டலிக் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் மெண்டலிக் பீரியாடிக் லா. அதே மாரி மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பேஸ்ட் ஆன் மாடர்ன் பீரியாடிக் லா. அப்ப இந்த லா நமக்கு என்ன சொல்லுது? The physical and chemical properties of the element are the periodic function of their atomic weight ன்னு சொல்றாரு. யாரு? மெண்டலீஃப். பட் ஆனா மாடர்ன் பீரியாட்ல என்ன சொல்றாங்க? அதே பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்ஷன் ஆஃப் தியர் அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க அட்டாமிக் நம்பர பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றாங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ இது 2 தான் நமக்கு என்ன பண்ணுது? பெரிய டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணுது. ரைட்? ஓகே. தேங்க் யூ.